புதிய ஆண்டினுடைய தொடக்கத்துல நீ ஆனா வருட ஒரு நிகழ்ச்சி பண்ணும், ஒரு கியூரியாசிட்டி அடிப்படையில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த வருடமாவது நன்றாக இருக்குமா. முதல்ல பணத்துல இருந்து ஆரம்பிப்போம். 2026ஆம் ஆண்டு இஎம்ஐ யாருக்கெல்லாம் முடியும்? சார் ரிஷபராசிக்கு சார். அப்பாடா, எங்க பணம் கேட்டாலும் இது வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பா திரும்ப வரப்போகுது சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க பணம் கேட்டாலும் கிடைக்குமா? எங்க பணம் கேட்டாலும் கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப வரும். கிடைக்கும்னு வாங்குனதுனாலதான் இஎம்ஐயே இருக்கு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நல்ல வேலை கிடைக்கும் சார். யாருக்கு? ரிஷப ராசிக்காரங்களுக்கு. அந்த வேலை மூலமா நல்லா அவங்க வேமா அந்த பணத்தை திருப்பி அடைச்சிடுவாங்க. சம்பளமா? அத நான் கேள்விப்பட்டதோட சரி, இதுவரையும் கண்ணால பார்த்ததே இல்லை எம்டி சார். என்ன ட்ரை பண்ணாலும் யாருக்கு இஎம்ஐ முடியாது? சிம்மத்துக்கு சார். சிம்மம் தான். இது இன்னும் எவ்வளவோ இருக்கு. சத்தியமா சார் இப்பதான் ஆரம்பிச்ச ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில வந்து தயவு செய்து பொண்டாட்டி வேற வந்திருக்கு, இப்படியே கிளம்பிடு. ஐயா இப்படி பொருளையை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? பயப்படுறதுல ஒண்ணு இல்ல, இது பயம் இல்லையா, இது மன உளைச்சலுக்கையா? மனசு கரையுது சார். நீங்க எங்கெல்லாம் கடன் கேட்கறீங்களோ அங்கெல்லாம் கடன் கிடைக்கும்யா. ஆனா அது நான் வாங்காம இருக்கிறதே போதுங்கிற ஒரு மனநிலையில இருந்தோம்னா கொஞ்சம் இஎம்ஐ ஈஸியா கட்டிக்கலாம். நீ எழுதுன இதுல என்னப்பா சந்தேகம்? இந்த ராசி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு 2025ல கல்யாணம் பண்ணிருங்க, இல்லன்னா பிரச்சனை. மீன ராசி சார். ராசியிலே சனி இருக்கனால ஏதாவது தடங்கல்கள் வரும். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல வரும். அதனால உடனே கல்யாணம் பண்றது நல்லது. அப்படியா? மிதுன ராசி கடக ராசி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. இன்னும் கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதுக்கும் எங்கிட்ட லேக்கியம் இருக்கு. வேலண்டைன்ஸ் டே பெருசா கொண்டாடாம இருக்கிறது நல்லது. புரியல. வேலண்டைன்ஸ் டே வர பீரியட்ல இவங்களுக்கு நடுவுல வந்து புதன் வருவாரு. இந்த புதன் வந்து பாய் பெஸ்டி மாதிரி. இவர் ரொம்ப மாடர்ன் ஜோசியரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கணவன் மனைவி சண்டையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி எது 2026ல? ஏன் சிம்மம். ஐயோ, ஏன்? 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு எல்லாத்துலயும் மாற்றாரு சார். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஓகே, இந்த தடவை பிகினிலே கும்பத்தை சிம்மத்தை குமுறுன்னு குமுறாங்க. எந்த ராசி வெளி சாப்பாட்டை குறைச்சிக்கணும்? சிம்மம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சார். அவன் எவ்வளவுதான் குறைச்சுப்பான், இஎம்ஐ அடைக்க முடியாதுங்கிறீங்க, புதுசா கடன் ஆகுங்கிறீங்க, பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வருங்கிறீங்க. சண்டை வந்தா வெளியில போய் சாப்பிடலாம், வெளியிலையும் சாப்பிட கூடாது. எந்த ராசி நல்லா சந்தோஷமா சாப்பிடலாம் 2026? ரிஷபராசி. 100 ஆண்டு காலம் வாழ்க. இனிமேல் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ராசியான ஆளு பிரவீன் தான். என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. பெஸ்ட் சாய்ஸ் சார். விருச்சிகம். விருச்சிக ராசி சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை. இப்படி மாட்டிக்கிட்டீல? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. நவம்பர் டிசம்பர் பிறகு சூப்பரா இருக்கும் விருச்சிக ராசி. லாஸ்ட் 2 மாசம் நல்லா இருக்கும். ஆமா. பாவிகளா, எப்படா 10? இப்போ எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா இல்ல லவ் மேரேஜ் நடக்குமா? என்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அத செல்விட்ட கேக்குறீங்க, நீங்க தானமா சொல்லணும். இல்ல சார், அடுத்த வருஷம் இப்ப கல்யாணம் பண்ணலாமா எப்படி? பார்த்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. ஏன்னா மறுபடியும் துபாய்க்கே போலாமா? இல்ல விருச்சகம் இப்ப லவ் பண்றாங்கன்னு வச்சுங்க, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் லவ் பண்ணாவே அந்த பையனோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு வெளியில கிடைக்காது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இவங்களோட நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓடுறது பெரிய கஷ்டம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? விருச்சகத்துக்கு பிடிச்சாதான் கட்டணும். ஒருத்தெல்லாம் வந்து விருச்சகத்துக்கிட்ட வேலைக்கு ஆகாது. கல்யாணம் ஆன நைட்ல இருந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ராசியில பாத்தீங்கன்னா விருச்சகம் தான் இருக்கும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அவுட் ஆஃப் பாக்ஸ். அது அப்படி பெருமையா சொல்லிக்கலாம். விருச்சிகத்தை நீங்க எப்படி கணக்கெடுத்திருக்கீங்களோ அதன் படி கொடுக்கலாம். என்னன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஆமா, ஆசீர்வாதம் கேட்கல சார், கொடுக்கறது என்னன்னு சொல்லுங்க. கொடுத்துட்டு சொல்லுங்க, நான் அந்த பிள்ளைகிட்ட சந்தோஷமா இருப்பான். உனக்கு இந்த வருஷம் ஒர்க் ஆகாம இல்லையா, ஒன்னால விருச்சிகத்துக்கு ஒர்க் ஆகும். ஏப்பா நொந்து போய் இருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? அடிக்கிறான், அடிச்சு போட்டு போய் வேலை வைக்க பாருங்க. ஒரு நிமிஷம். சிம்ம ராசி இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியே தான் சார் சிரிப்பாங்க, விட்டு அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கும். லவ் பண்ற சிம்மராசிக்காரங்களுக்கு பிரேக் ஆகும் சார்.
வாகன விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். கணவன் மனைவிக்கிடையே அதிகமான சண்டை வரும் சார். டெம்பரவரி ஸ்லீப் டிவோர்ஸ் வரைக்கும் போகும் சார். தொழில் போட்டி பொறாமை ஏற்படும், முன்விரோதம் ஏற்படும். இதனால எதிரிகள் அதிகரிப்பாங்க. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, மூணுனா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. மாமனார் மாமியாருடன் கசப்பு ஏற்படும். அதனால அவங்க சைடுல இருந்து வரக்கூடிய ஆதரவு கட் ஆகும். எல்லாம் நடந்துச்சு தலைவரா. இதெல்லாம் நடக்குதுண்ணே, ஏதாவது சொல்லுங்கண்ணே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா. அப்படி கேளு. மிதுனமும் சிம்மமும் வசியம். அதனால போன ஜென்மத்திலே இவ 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதனால டெஃபினட்டா அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மங்களகரமா இருக்கா ஐயா? ஐயா நீ முதல்ல வந்திருக்கப்படாதா? தைரியமா இருக்கலாம். அஷ்டமத்து சனியை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டேலண்ட் வச்சு அச்சீவ் பண்ண முடியுமா? ரொம்ப நல்லா வரும். பேர் ஃபேம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம். வெற்றி கொடி கட்டு தரைகளை மட்டும் மறைவிட்டு ரொம்ப குஷியோ. லவ் ஓகே ஆயிடுச்சுல. கும்பம் 2026. பிறர் மூலம் ஏமாற்றப்படுவார், ஸ்கேம். சுகம், நிம்மதி, தூக்கம் இது இந்த வருஷம் இல்ல. மனதளவில் வீக் ஆவார்கள், கான்ஃபிடென்ட் இல்லாம போகும். அதிகமான ஸ்ட்ரெஸ், கடன் வாங்கி ஏதாவது செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய கடனால ஆயிடுவீங்க. ரத்தம் கக்கியா என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஐயா நீங்க பாசிட்டிவா சொல்லவே மாட்டீங்களா? ஏன்னா பாசிட்டிவா சொல்லுங்க. ஒண்ணு ரெண்டு பாசிட்டிவா சொல்லுங்க எனக்கு பாத்து. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதிகமா உழைப்பாங்க சார். அந்த ரிசல்ட் இப்ப கிடைக்கலனாலும் கிரகம் மாறும் பொழுது அப்ப இவங்க உழைப்பு மூலியமா அப்புறம் ரிசல்ட் கிடைக்கும். கும்பராசிக்கு காதல் வாழ்க்கை திருமணமாக வாய்ப்பு இருக்கா இந்த வருடம்? ஓஹோ, கதை இப்படி போகுதா? அதாவது இந்த பொண்ணு ஒரு லவ்ல இருக்காங்க. அந்த லவ் திருமணத்துல முடியுமா 2026ல? அது நல்லா இருக்குமான்னு கேக்குறேன். மேக்குள்ள பண்ணிட்டா டிலே ஆகாது. ப்ரொஃபஷனலா வந்து growth ஆக வாய்ப்பு அது பக்காவா ஆகும். சும்மா கூமுட்ட மாதிரி பேசாதயா. அந்த கேள்வி மட்டும் கேட்டவன் வீட்டுல கவனிச்சிருவாங்கன்னு உப்புக்கு சப்பானியா சும்மா ப்ரொஃபஷனலா மேல வர வாய்ப்பு இருக்கா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 2026 கடகம். இது வரைக்கும் பயங்கரமான ஒரு பாதிப்புல இருந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியா இந்த டைம் வந்து அவங்களுக்கு இருக்கு சார். வரணும், வருவான் பாரு, வரணும். பாலாஜி இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். படிக்கட்டுல நடந்து போறப்ப கீழே விழுவாங்க சார். கடுமையான பொருளாதார சிக்கல், ஃபுட் பாய்சன். வெளியூர் நீங்க கேட்டீங்களா சார்? வெளியூர் போறப்ப சாப்பிட்டா சொத்து. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வேலை போயிடும். நாய் கடிக்கும், விஷப்பூச்சி கடிக்கும், ஏதாவது ஒரு விஷக்கடி அவங்க அனுபவிப்பாங்க. மகரம் 2026. நல்லா இருக்கும் சார். அதாவது அவங்களுக்கு அதாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் சார். கல்யாணம் 100%. முதல்ல பாலாஜி பாசிட்டிவ் சொல்றதே ஒரு நல்ல சைன் தான். இதை விட மகரம் நன்றாக இருக்கிறது என்று சொல்வதற்கு வேறு காரணிகளே தேவையில்லை. அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். துலாம். ஓகே. யாரெல்லாம் துலாம்? பாவம் ஒரே ஒரு ஆளு. நான் வந்து ஒரு 5 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன்யா. 2 பேர் வீட்டுக்கும் தெரியும். தெரிஞ்சிருச்சா? 2 பேர் வீட்லயே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா திருமணத்தை ஒண்டி பண்ணி வைக்க மாட்டாங்க. மெதுவா தான் வருவான். மெதுவானா எம்புட்டு மெதுவாயா? அதுக்குள்ள நான் செத்துருவேன் போல் இருக்கு. இந்த வருஷமாச்சு திருமண யோகம் இருக்கா? பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? அப்படி இல்லைன்னா 2 பேர் வீட்டுக்கும் தெரிஞ்சு ஓடி போய் கல்யாணம் பண்ண ஒரே ஆள் நான் தான் இருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும் இந்த வருஷம். கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு மட்டும் துளராசிக்காரங்க எல்லாமே முயற்சி பண்ண நடக்கும். லவ் ஓகே ஆகும். ஆஹா, என் வயித்துல பீர வாத்தியம்மா, பீர வாத்தி. பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கும். அதனால எல்லா கடனையும் அடைச்சிடலாம். நன்றினே. ஆமா, இது 10 ஸ்மைலி கொடுத்தது சமம். 3 மாதத்துக்குள்ள போய் உட்காந்துருங்க. ரிஷபம். ஓகே. 90s 80sக்குலாம் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் சார். 80ஸ்க்கு எல்லாமே இப்பதான் கல்யாணம் நடக்கும்னா அது எப்படி ஒரு நல்ல செய்தி? 2026 அவங்க எல்லாம் இன்னும் திருமணம் ஆகாம இருக்காங்க சார். அவங்களுக்கு நம்ம ஆறுதலா அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன, எல்லாமே போச்சு. உடல் எடை அதிகரிக்கும். தலையில ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரகசியங்கள் பிளான்லாம் வெளியில கசிஞ்சு போயிடும். அதனால மன உளைச்சல் ஏற்படும். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. சொல்லி முடிக்கிற அந்த பாடி லாங்குவேஜை மியூட் பண்ணிட்டு பாலாஜி பேசுற பார்த்தா உங்க வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பா நடக்கும். என்ன சொல்றீங்க? முதுகிலம்லாம் தெரியுதுடா. இனிமே தான் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வரும். அப்படிதான் இருக்கு. மியூட் பண்ணிட்டு ஓபன் பண்ணா ஒன்னும் விளங்காது.